வணக்கம் நண்பா. நேத்து வீடியோல மொபைல் ஸ்டோரேஜ இன்கிரீஸ் பண்ற மாரி வீடியோ பார்த்தேன். இன்கிரீஸ் பண்ற மாரி அந்த மாரி இன்கிரீஸ் பண்ற மாரி இல்ல. உங்களோட மொபைல்ல இருக்கிற ஸ்டோரேஜ சேவ் பண்ற மாரி சில ட்ரிக்ஸ பார்த்திருந்தோம். அந்த ட்ரிக்க செய்யறதுக்கு நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ற மாரி இருக்கும். டைம் ஸ்பெண்ட் பண்ணா அந்த ட்ரிக்ஸ நீங்களால செய்ய முடியும். ஒவ்வொரு ஆப்ஷனுமே போய் நீங்க அந்த ட்ரிக்ஸ் செய்யற மாரி இருக்கும். செய்யறது மூலமா கண்டிப்பா உங்களோட மொபைல்ல இருக்கிற ஸ்டோரேஜ சேவ் பண்ணிக்க முடியும். அப்ளிகேஷன் இருந்தா போதும். நான் சொல்றேன் இந்த அப்ளிகேஷன் இருந்தா போதும். இந்த அப்ளிகேஷன் போய் அந்த ட்ரிக்ஸ் செய்யணும் அவசியமே இல்ல. இந்த அப்ளிகேஷன்ல இருந்துகிட்டே உட்கார்ந்துகிட்டே அந்த ட்ரிக்ஸ செய்ய முடியும். அப்படிப்பட்ட அப்ளிகேஷன பத்தி அந்த வீடியோல பார்க்கிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்ப வீடியோக்குள்ள போலாம். இந்த அப்ளிகேஷனோட நேமை பொறுத்தளவு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ். இந்த அப்ளிகேஷன் வந்து பிளே ஸ்டோர் அவைலபிளா இருக்கு. இந்த ஆப்ஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. யூஸ் பண்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷன்ல இருக்க இன்ட்ரோ பேஜ் இப்படி தான் இருக்கும். இன்ட்ரோ பேஜ்ல உங்களோட மொபைல் இருக்கிற ஸ்டோரேஜ் ஸ்பேஸ், ஓஎஸோட ஸ்பேஸ், இல்லைன்னா உங்களோட மொபைல் இருக்கிற ஆப்ஸ் ஃபைல்ஸோட ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. இது மூலியமா உங்களோட மொபைல் இருக்கிற ஆப்ஸோட சைஸ் எத்தனை, ஆப்ஸோட ஃபைல்ஸோட சைஸ் எத்தனை அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். உங்களோட மொபைலில் நீங்கள் அப்ளிகேஷன் அதிகமாக யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் அப்ளிகேஷன் அப்படின்னு போட்டிருக்கும், அதுக்குள்ளே போய்வாங்க. ஆப்ஸுக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுற எல்லா ஆப்ஸுமே வந்து நிற்கும். எந்த ஆப்ஸ் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆப்ஸுக்குள்ளே போய்வாங்க. எல்லா ஆப்ஸுமே கொடுத்துருப்பாங்க. அதாவது நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுற எல்லா ஆப்ஸுமே கொடுத்துருப்பாங்க. சிஸ்டமில் இருக்கிற ஆப்ஸ் எல்லாமே சிஸ்டம் ஆப்ஸ்னு ஒன்று போட்டிருக்கும், அதுக்குள்ளே இருக்கும். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுற ஆப்ஸுக்குலாம் ரெகுலர் ஆப்ஸ் அப்படின்ற இதுக்குள்ளே இருக்கும். 2 ஐக்கான் போட்டிருப்பாங்க. இந்த இதில் ஒன்று வந்து செட்டிங்ஸ் ஐக்கான் போட்டிருப்பாங்க, ஒன்று வந்து டெலிட் ஐக்கான் போட்டிருப்பாங்க. ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஏதாச்சும் கேஜ் அழிக்கிறதா இருந்தால் செட்டிங்ஸ் ஐக்கானுக்குள்ளே வைக்கோங்க. அதாவது கேஜி டேட்டா ஏதாச்சும் அப்ளிகேஷனோட கேஜி டேட்டாவை அழிக்கிறதா இருந்தால் செட்டிங்ஸ்குள்ளே வைக்கோங்க. இல்லை அந்த அப்ளிகேஷன் நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணுறவங்களா இருந்தால் நீங்கள் டெலிட் ஐக்கானுக்குள்ளே வைக்கோங்க. நான் வந்து கேஜி டேட்டாவை அழிக்க போகிறேன், அதனால் செட்டிங்ஸ் ஐக்கானுக்குள்ளே வைக்கிறேன். எந்த அப்ளிகேஷன் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்களோ, எக்ஸாம்பிளுக்கு ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர் இந்த மாதிரி அப்ளிகேஷன் மணிக்கு வேறு எந்த அப்ளிகேஷன் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்குள்ளே வைக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு பவர் டைரக்டர் அப்ளிகேஷனுக்குள்ளே வைக்கிறேன், செட்டிங்ஸ்குள்ளே வைக்கிறேன். கேஜை தான் அழிக்க போகிறேன், அதனால் செட்டிங்ஸ்குள்ளே வைக்கிறேன். செட்டிங்ஸ் ஐக்கானுக்குள்ளே ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி நான் டேரெக்டாக செட்டிங்ஸ்குள்ளே போயிடும். ஆனால் செட்டிங்ஸ் பேக்ரவுண்டில் செட்டிங்ஸ் ரன்னிங்கே ஆகாது. இந்த ஆப்ஸுக்குள்ளேயே போய் செட்டிங்ஸ்குள்ளே போயிடும் டேரெக்டாக. இப்போ நீங்கள் ஸ்டோரேஜ் கொடுத்துக்கோங்க. ஸ்டோரேஜ் கொடுத்தீங்கன்னா 2 ஆப்ஷன் கேட்டிருக்கும். ஒன்று வந்து கிளியர் டேட்டா அண்ட் கிளியர் கேஜ் அப்படின்னு 2 இது கேட்டிருக்கும். நீங்கள் வந்து கேஜ் அழிக்கிறவங்களா இருந்தால், அதாவது டெம்பரரி ஃபைல்ஸ் அழிக்கிறவங்களா இருந்தால் கேஜ் கொடுத்துக்கோங்க. இல்லை உங்களோட மொபைலில் டேட்டாவே நீங்கள் அழிக்க போறீங்கன்னா கிளியர் டேட்டா கொடுத்துக்கோங்க. கிளியர் டேட்டா கொடுக்கறது மூலிமா அந்த அப்ளிகேஷன் வந்து இன்னொரு உள்ளக்குள்ள போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் லாகின் கொடுத்துருந்தீங்கன்னா லாக் அவுட் ஆயிரும். அதாவது நீங்கள் வந்து பாஸ்வேர்டு கொடுத்து உள்ளே போயிருந்தீங்கன்னா இன்னொரு பாஸ்வேர்டு கேட்குற மாதிரி இருக்கும். கேஜை கொடுக்கறது மூலிமா ஒரு பிரச்சனையும் வராது. நான் கேஜ் எக்ஸாம்பிள் கொடுப்பேன். அதுக்கு முன்னாடி இந்த அப்ளிகேஷனோட கேஜை பார்த்துக்கோங்க. அதிகமாக அந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ண மாட்டேன், அதனால் 414 KB தான் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து கிளியர் கேஜ் கொடுத்துக்கிறேன். கிளியர் கேஜ் கொடுத்து முடிச்சும் போது இந்த அப்ளிகேஷனோட கேஜை பாருங்கள் 0 ஆயிடுச்சு. அப்படி இந்த மொபைலில் இருக்கிற டேட்டாவை நீங்கள் கிளியர் பண்ணுறதா இருந்தால் டேட்டாவை பார்த்துக்கோங்க. இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, அதனால் டேட்டாவும் அந்த அளவுக்கு இல்லை, 274 KB தான் இருக்குது. இப்போ நான் கிளியர் டேட்டா கொடுத்துக்கிறேன். கிளியர் டேட்டா கொடுத்தோம்னா ஒரு பாப்பப் மாதிரி வந்து நிற்கும். என்ன போட்டிருக்கும்னா, நீங்கள் கிளியர் டேட்டா கொடுக்குறது மூலமா எல்லா ஃபைல்ஸுமே டெலிட் ஆயிரும். இன்னொரு நீங்கள் ஆப்ஸ்குள்ளே போகிற மாதிரி போட்டிருக்கோம். இதுக்கு வந்து நீங்கள் ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்து முடிச்சும் போது இப்போ நீங்கள் டேட்டாவை பார்த்தீங்கன்னா அதுவுமே சைவர் ஆயிரும். இப்போ சைவர் ஆயிரும். இன்னொரு அந்த அப்ளிகேஷனுக்குள்ளே போனீங்கன்னா ரீஃப்ரெஷ், அதாவது இன்னொரு புதுசாக உள்ளே போகிற மாதிரி இருக்கும். இந்த அப்ளிகேஷனில் கேஜி டேட்டாவை டெலிட் பண்ணி முடிச்சோம். பின்னாடி வந்துக்கோங்க. பின்னாடி வந்துட்டிங்கன்னா டேரெக்டாக அந்த ஆப்ஸ்குள்ளே போயிடும். பின்னாடி எந்த ஒரு பேக்ரவுண்டுமே ரன்னிங் ஆகாது. இது மூலிமா நீங்கள் எல்லா அப்ளிகேஷனோட செட்டிங்ஸ்குள்ளேயும் போய் கேஜியும் டேட்டாவை நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். அப்படி அன்இன்ஸ்டால் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் டெலிட் ஐக்கான், அதாவது டெலிட் ஐக்கான் போட்டுக்கலாம், டஸ்பின் ஐக்கான் போட்டுக்கலாம், அந்த கிளிக் பண்ணி நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். டேரெக்டாகவே இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா அப்ளிகேஷனோட செட்டிங்ஸ்குள்ளேயும் போய் நீங்கள் கேஜியும் டேட்டாவும் கிளியர் பண்ணிக்கோங்க. இது மூலிமா பாதி ஸ்டோரேஜ் உங்களால் ஒதுக்க முடியும். அப்படி அந்த அப்ளிகேஷன் நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணுறதா இருந்தால் டெலிட் ஐக்கான் கொடுத்துக்கோங்க. டேரெக்டாகவே அன்இன்ஸ்டால் ஆயிரும். உங்களோட மொபைலில் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணலை, இருந்தாலும் உங்களோட மொபைலில் ஸ்டோரேஜ் பிரச்சனை இருக்குது, ஆனால் உங்களோட மொபைலில் ஏகப்பட்ட ஃபைல்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னு நீங்கள் தோணுச்சுன்னா ஃபைல்ஸ்னு ஒரு ப்ரெஸ் ஐக்கான் போட்டுக்கும், அதுக்குள்ளே வைக்கோங்க. அதுக்குள்ளே போனீங்கன்னா கீழே அனலைஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஐக்கான் போட்டுக்கும், அந்த இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணுறது மூலிமா ஒவ்வொரு ஃபோல்டரும் எந்தெந்த ஃபைல்ஸ் இருக்குது, எந்தெந்த சைஸில் ஃபைல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி காமிச்சிடும். அந்த ஃபோல்டர் உள்ள போய் பாருங்கள். தேவையில்லாத ஃபைல்ஸ் ஏதாச்சும் இருந்தால் ஃபுல்லாத்தையும் டெலிட் பண்ணிக்கோங்க. இது மூலிமா உங்களோட மொபைலில் இருக்கிற ஸ்டோரேஜ் உங்களால் ஒதுக்க முடியும். விசட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். விசட்னு வேற ஒன்றும் இல்லை, அனலைஸ் பண்ணுற அதே தான். இங்கே பார்த்து அதே இதுதான் விசட்னு கொடுத்துருப்பாங்க. ரெண்டுக்கும் எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் இல்லை, அதே மாதிரி தான் அனலைஸ் பண்ணி காமிக்கும் ஃபோல்டரில். அனலைஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், 3ஆவதா, அதுக்குள்ளே போய்க்கோங்க. அதுக்குள்ளே போகிறது மூலிமா உங்களோட மொபைலில் இருக்கிற ஸ்டோரேஜோட வீடியோஸ், ஆடியோஸ், இமேஜஸ் இல்லை டாக்குமெண்ட்ஸோட சைஸ் ஃபுல்லாமே போட்டிருப்பாங்க. உங்களோட ஸ்டோரேஜில் தேவையில்லாத ஆடியோஸ், வீடியோஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இதுக்குள்ளே போய் நீங்கள் டெலிட் பண்ணிக்கோங்க. டெலிட் பண்ணுறது மூலிமா சில ஸ்டோரேஜ் உங்களால் ஒதுக்க முடியும். நீங்கள் டெலிட் பண்ணி முடிச்சும் போது இங்கே வந்து ரீஃப்ரெஷ் ஐக்கான் இருக்கும், அது கொடுத்துக்கோங்க. கொடுத்து முடிச்சும் போது சைஸை பாருங்கள். சைஸ் இன்னும் குறையிலனா தேவையில்லாத, அதாவது ரொம்ப முக்கியமே இல்லாத அந்த ஃபைல்ஸை எல்லாத்தையும் டெலிட் பண்ணிக்கோங்க.
அப்படியே ஹோம் பேஜ்ல 4வதா பார்த்தீங்கன்னா, விட்ஜெட் அப்படின்னு போட்டுருவோம். விட்ஜெட் யாருக்குமே நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். விட்ஜெட் பண்றது மூலியமா உங்களோட பேட்டரி லைஃப் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விட்ஜெட் நீங்க குடுக்குறது மூலியமா அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அப்டேட் ஆக உங்களோட பேட்டரி லைஃப் வந்து ரொம்பவே குறையும், ரொம்பவே அடிவாங்கும். அதனால யாருமே விட்ஜெட் யூஸ் பண்ணாதீங்க. நீங்க அப்படி விட்ஜெட் நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா 6000 mAh 5000 mAh மொபைல் வச்சிருந்தா மட்டும் விட்ஜெட் யூஸ் பண்ணிக்கோங்க. 4000 mAh 3000 mAh பேட்டரி வச்சிருந்தீங்கன்னா விட்ஜெட் யூஸ் பண்ண வேணாம். அதுவே பாதி பேட்டரியை உறிஞ்சு தள்ளிரும். இப்ப பார்த்தா இந்த அப்ளிகேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. யூஸ் பண்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. எத்தனை பேருக்கு இந்த அப்ளிகேஷன் பத்தி தெரியும்? எத்தனை பேர் இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிருக்கீங்க? அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல தட்டி விடுங்க. உங்களோட மொபைல்ல இருக்கிற அப்ளிகேஷனோட கேட்சி டேட்டாவை டெலீட் பண்ணிக்கலாம். இல்ல உங்களோட மொபைல்ல இருக்கிற தேவையில்லாத ஃபைல்ஸ், வீடியோஸ், ஆடியோஸ் எல்லாம் தூக்கி போட்டுக்கலாம். அப்படிப்பட்ட ஆப்ஸ் தான் இந்த ஆப்ஸ். எத்தனை பேர் இந்த ஆப்ஸ் யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல தட்டி விடுங்க. இந்த வீடியோ பார்த்துக்க நன்றி. இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்க. இப்ப இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன்.